சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே. என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. யார் நீ? நான் இரவு நேரத்தில் இங்கு எதற்காக வந்தாய்? தங்களிடம் இந்த பழத்தை கொடுத்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். இதை யார் உன்னிடம் கொடுத்தனுப்பியது? இளவரசிக்கு பழங்கள் கொண்டு சென்ற போது அவர்தான் முதலில் விருந்தினருக்கு கொடுத்து வா என்று என்னை அனுப்பி வைத்தார். அப்படியானால் நீ? நான் அவரது பணிப்பெண். ஏன் இப்படி முறைத்து பார்க்கிறீர்கள்? இல்லை, நீ சொல்வது உண்மையா இல்லை பொய்யா என்று பார்க்கிறேன். ஏன், நான் சொன்னதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தேகம்? உன் தோற்றமும் நீ அணிந்திருக்கும் ஆடை அணிகலன்களும் உன்னை ஒரு சாதாரண பணிப்பெண்ணாக காட்டவில்லையே. நான் ஒன்றும் சாதாரண பணிப்பெண் அல்ல. மகாராணியாருடன் இருக்க பெற்றவள். என் சேவையை கண்டு மகிழ்ந்து அவர் எனக்கு அளித்திருப்பவைதான் இந்த ஆடை அணிகலன்கள். ஓ, இதன் மூலம் உன் சேவையின் சிறப்பும் தெரிகிறது, மகாராணியாரின் உயர்ந்த உள்ளமும் புரிகிறது. மீண்டும் எதற்காக என்னை அப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இந்த நேரத்தில் ஒரு ஆண்மகனை தனியாக சந்திக்க வந்திருக்கிறாயே, உனக்கு பயமாக இல்லை? அப்படி ஏதும் நடக்காது என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆஹா, எதை வைத்து அப்படி சொல்கிறாய்? தங்களது குணத்தை நான் நேரிலேயே பார்த்திருக்கிறேனே. என்ன சொல்கிறாய்? எப்பொழுது பார்த்தாய்? எங்கே பார்த்தாய்? தாங்களும் இளவரசரும் பலப்பரீட்சை செய்து கொண்டிருந்தீர்களே, அப்பொழுதுதான் தங்களை பார்த்தேன். ஓ, அப்பொழுது நீ அங்குதான் இருந்தாயா? ஆமாம், அதனால்தான் தங்கள் உயர்ந்த உள்ளம் எனக்கு புரிந்தது. எதை வைத்து அப்படி சொல்கிறாய்? நீங்கள் இளவரசர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தாங்கள் விட்டுக் கொடுத்து அவரை வெற்றி பெற செய்தீர்களே. அப்படிப்பட்ட தங்களால் ஒரு பெண்ணுக்கு எப்படி ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணம் ஏற்படும்? பரவாயில்லையே, என்னை பற்றி இந்த அளவிற்கு தெரிந்து வைத்திருக்கிறாயா? ஆமாம், உங்கள் இளவரசியார் எப்படி? இப்பொழுது எதற்காக அவரை பற்றி கேட்கிறீர்கள்? இல்லை, நான் இங்கு வந்து இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, ஆனால் இதுவரை அவர்களை பார்த்ததில்லையே என்றுதான் நான் கேட்டேன். அவர் வெளியில் எங்கும் வரமாட்டார், எப்பொழுதும் அந்த புறத்தில்தான் இருப்பார். பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்? கண்டதும் மயங்கும் கட்டழகி அவர். உன்னை விடவா பேரழகி? எனக்கு நேரமாகிவிட்டது. இளவரசியார் என்னை தேட ஆரம்பித்து விடுவார்கள். இதை பிடியுங்கள். பணிப்பெண்ணே, நில்! உன் பெயரையாவது சொல்லிவிட்டு போ. என் பெயரா? பணிப்பெண். வணக்கம் மன்னவா. வாருங்கள் அமைச்சரே. என்ன திடீர் வருகை? மன்னா, நாட்டில் என்னென்னவோ நடந்துவிட்டது. என் மகனால் ஏற்பட்ட அவமானத்திற்காக தங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்தேன். இப்பொழுது என்ன அவமானம் நேர்ந்து விட்டது?
எதற்காக மன்னிப்பு கேட்கிறீர்கள்? என் மகன் எவனால் கடத்தப்பட்டானோ அவன் தங்கையையே மணந்து கொள்ள தீர்மானித்து விட்டானே. அந்த பெண்ணுக்காக பாண்டிய நாட்டுக்கே துரோகம் செய்ய துணிந்து விட்டானே. இவன் மீது மட்டும் இவருக்கு என்ன இவ்வளவு பாசம் என்று கேட்கும் வகையில் அவன் மீது அன்பை பொழிந்தீர்களே. அதை கூட நினைக்காமல் எதிரிகளோடு சேர்ந்து விட்டானே. இப்படிப்பட்ட பிள்ளைக்கு தந்தையாக இருக்கும் நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்பதைத் தவிர வேறு என்ன செய்ய முடியும்? அமைச்சரே, நமக்கு கிடைத்த ஒரு லிகிதத்தை வைத்துக்கொண்டு நாம் எப்படி இதையெல்லாம் உறுதியாக சொல்ல முடியும்? லிகிதம் அவன் கரத்தால் தானே எழுதப்பட்டிருக்கிறது. இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது? அதை அவன்தான் எழுதினானா அல்லது வலிந்து எழுதி வாங்கப்பட்டதா? அதில் உள்ளபடிதான் நடந்து கொள்ளப் போகிறானா அல்லது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அப்படி எழுதி தந்துவிட்டு அதற்கு மாறாக நடந்து கொள்ள முயல்கிறானா? எதையுமே தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் இப்பொழுது நாம் எப்படி ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும்? மன்னவா, ஆம் அமைச்சரே, அதை பற்றித்தான் நான் இவ்வளவு நேரம் தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அதற்கு அடுத்த செய்தி நமக்கு வருவதற்கு முன் எதையும் நாம் உறுதியாக தீர்மானிக்க முடியாது. அதனால் எனக்கோ இந்த நாட்டிற்கோ செழியனால் அவமானம் நேர்ந்து விட்டதாக நான் கருதவும் இல்லை. அதற்காக தாங்கள் இப்படி மனம் நொந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. மன்னவா, தாங்கள் ஒவ்வொன்றையும் எவ்வளவு தெளிவாக சிந்தித்து ஒரு தீர்மானத்திற்கு வருகிறீர்கள் என்பதை காணும்போது வியப்பாக இருக்கிறது. வள்ளுவர் இதை பற்றிதானே மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு விஷயத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அதன் பிறகு அதில் ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வர வேண்டும். அதன் பிறகு அதில் துணிவோடு உறுதியாக இருக்க வேண்டும். அதன் பிறகு அதிலிருந்து மாறவே கூடாது என்கிறாரே. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல், அத்துணிவு தாளச்சியுள் தங்குதல் தீது என்ற குறள் நமக்கு அதைத்தானே கூறுகிறது. அந்த வள்ளுவர் வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தாங்கள்தான் மன்னவா. குழம்பிய குட்டியாக இருந்த என் மனம் இப்பொழுது தெளிவடைந்து விட்டது. நான் வருகிறேன். எனக்கு விடை கொடுங்கள். சென்று வாருங்கள் அமைச்சரே. தங்கள் மனதை நோகடிக்க வேண்டுமென்றே யாராவது ஏதாவது சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். அதையெல்லாம் கேட்டு வருந்த வேண்டாம். ஆகட்டும் மன்னவா, வருகிறேன். இவ்வளவு அழகாக கோலம் போடுவீர்கள் என்பதை நானே இன்றுதான் பார்க்கிறேன். இதற்கு எப்படி உங்களுக்கு நேரம் கிடைத்தது? மன்னர் ஆலோசனை சபை கூட்டியிருக்கிறார் என்று அவசரமாக என் அண்ணன் சென்று விட்டார். மகாராணியாரை சந்திக்க என் தாயாரும் சென்று விட்டார். அதனால் வரைய ஆரம்பித்தேன். தங்கள் மனம் தங்களுக்கு நடக்க வேண்டிய மனம் பற்றியே சிந்திப்பதால் இப்படி அமைந்து விட்டது. அடடா, மணவரையின் முகப்பில் கட்டப்பட்டிருக்கும் வாழை மரங்கள் என்ன, மணவரையின் அலங்காரங்கள் என்ன, பார்த்த கண்களை மாற்ற முடியவில்லையே. மரங்களையும் அலங்காரங்களை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் எப்படி? மணவரையில் இருக்கும் மாப்பிளையும் பெண்ணையும் பார்.
யாரம்மா இவர்கள்? ஏன் உனக்கு தெரியவில்லையா? இவர்தான் செழியன், இதுதான் நான். மனதில் இவ்வளவு ஆசை வைத்திருக்கிறீர்கள், ஆனால் தங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக உங்கள் காதலை எதிர்க்கிறார்களே. எத்தனை பேர் எதிர்த்தால் என்ன, யார் தடுத்தால் என்ன? நான் செழியனை தவிர வேறு எவரையும் மணக்க மாட்டேன். போதும், நிறுத்து. உன் விருப்பம் ஒருபோதும் நிறைவேறப் போவதில்லை. அந்த செழியன் எந்த நாளும் உன்னை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. செழியன் செழியன் என்று அவனுக்காக உருகிக் கொண்டிருக்கிறாயே, அவனைக் கண்டு ஒரு தாமரை மலர்ந்திருக்கிறது. அவனும் அதைத்தான் சூடிக்கொள்ளப் போவதாக எழுதியிருக்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. அந்த செழியனை பற்றி உனக்கு கொஞ்சமாவது புரிந்திருந்தால் உன் நெஞ்சத்தில் அவனுக்கு இடம் தந்திருக்க மாட்டாய். அப்படி என்ன செய்துவிட்டார் அவர்? இருங்கோவேலின் தங்கை தாமரையை மணந்து கொள்ளப் போகிறானா? இல்லை, இல்லை, இது பொய். என் மனதை மாற்றுவதற்காக நீங்கள் கண்டுபிடித்த பொய். நான் கூறுவது உண்மையா பொய்யா என்று உனது அருமை மாமா நமது மன்னரிடமே கேட்டு தெரிந்து கொள். இருங்கோவேலின் தங்கை தாமரையை மணந்து கொள்ளப் போகிறேன், அவருக்கு உறவினராக போகிறேன், உங்கள் உறவு எனக்கு தேவையில்லை என்று அவனே தன் கைப்பட எழுதிய லிகிதம் அவரிடம்தான் இருக்கிறது. இந்த நிலையில் நாம் என்ன செய்வது என்பதை பற்றி பேசுவதற்காகத்தான் அவர் எங்களை அழைத்திருந்தார். இனி அந்த செழியனை பாண்டிய நாட்டு எல்லைக்குள்ளேயே அனுமதிக்க கூடாது என்று கூறிவிட்டு வந்திருக்கிறேன். இனி அந்த செழியன் தாமரைக்குத்தான் சொந்தம். இன்றோடு அவனை மறந்துவிடு. பாண்டிய நாட்டின் படைத்தலைவரே, வணக்கம். வா அமரா, நம் சோழ நாட்டு வீரர்களுக்கெல்லாம் உணவு தந்து விட்டாய் அல்லவா? என்ன என்ன கேட்டீர்கள்? நம் சோழ நாட்டு வீரர்களுக்கு உணவு தந்தாயே என்று கேட்டேன். பாண்டிய நாட்டின் படைத்தலைவரான தாங்கள் நம் சோழ நாட்டு வீரர்கள் என்கிறீர்களே, அதை கேட்கும் பொழுது என் உடல் சிலிர்க்கிறது. இங்கு நாம் அனைவரும் ஒன்றுதானே? சோழ மன்னர் என்னிடம் காட்டிய அளவு கடந்த அன்பிற்கு நான் மிகவும் கடமைப்பட்டவன் அல்லவா? சித்திரவதையை அனுபவிக்கும் நேரத்தில் கூட சோழ நாட்டு வீரர்கள் என்னிடம் காட்டும் அன்பிற்கு ஈடே இல்லை. தாங்கள் சொல்வது உண்மைதான். அவர்கள் அனைவரும் தங்களை எங்கள் படைத்தலைவராகவே கருதுகிறார்கள். உணவளிக்கத்தானே இங்கு வந்தாய்? நான் பிறகு உண்கிறேன். இன்று நான் வந்தது உணவளிப்பதற்காக மட்டுமல்ல, உடையளிப்பதற்காகவும் வந்தேன். என்ன சொல்கிறாய்? தாங்கள் இங்கு வந்தது முதல் ஒரே உடையை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆதலால் வேறு உடை ஒன்றை தர வேண்டும் என்று தயாரித்துக் கொண்டு வந்தேன். அமரா, உன் அன்பு என்னை கவர்கிறது. இருந்தாலும் இந்த பாண்டிய நாட்டு உடையை மாற்றி வேறொரு உடையை அணிய என் மனம் ஒப்பவில்லை. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்துவதில் ஆடையின் பங்கு முக்கியமானது அமரா. நான் அணியும் மாற்று உடையும் பாண்டிய நாட்டு உடையாக இருந்தால் ஏற்றுக்கொள்வேன். இங்குள்ள உடையை அணியும் போது ஒரு கைதி உடையை அணிவது போல் மனம் பதறும். நான் அணிந்திருக்கும் பாண்டிய நாட்டு உடை என்பது என் உடலை போர்த்தியிருக்கும் சதையை போன்றது. அது பல துண்டுகளாக கிழிந்து போனாலும் கூட அதையே துவைத்து துவைத்து அணிவேனே தவிர இங்குள்ள ஆடையை அணிய மாட்டேன். அதனால்
தயவு செய்து என்னை வற்புறுத்தாதே. ம். எங்கு சென்று விட்டார்? இந்த நேரத்தில் இங்குதானே இருப்பார். சரி, வரும் வரையில் காத்திருக்க வேண்டியதுதான். இருக்கும் உண்மையைத்தானே பேசினார்கள். பிஸ்னஸ் பிளான் இல்லாமல், ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. ஆரம்பித்தாங்கன்னா நடுவில் நிறைய ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.